அமலாக்கத்துறை ரைடு, மௌனம் கலைத்த உதயநிதி, அண்ணாமலை கருத்துக்கு பதிலடி. சென்னை டாஸ்மாக் தலைமையகத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்திய நிலையில் இது தொடர்பான அண்ணாமலையின் கருத்துக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். நாகரிகமற்றவர்கள் என்ற விமர்சனத்துக்கு தக்க பதிலடி தரப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். அதாவது, சென்னை பசுமை வழி சாலையில் உள்ள குறிஞ்சி இல்லத்தில் காலநிலை வீரர்கள் திட்டத்தின் மூலம் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 50 மின் ஆட்டோக்களை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழ்நாடு துணை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இதில் பங்கேற்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அதேபோல சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறையின் சார்பில் தமிழ்நாடு புதுமை தொழில் முனைவோர் திட்டத்தின் இணைய முகப்பை துணை முதல்வர் உதயநிதி தொடங்கி வைத்தார். மேலும் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறையின் சார்பில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான பசுமை உட்கட்டமைப்புகளை முழுமையாக செயல்படுத்திய பள்ளிகளுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இந்நிலையில் இந்நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களுக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டியளித்திருந்தார். அவர், ஒன்றிய அரசு தமிழகத்தையும் பெரியாரையும் இழிவுபடுத்துவதை கொள்கை முடிவாக செய்கிறார்கள். மும்மொழி கொள்கையை விவகாரத்தில் எங்கள் நிலைப்பாடுகளை முதல்வரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் தொடர்ந்து பதிவு செய்தும் வருகிறார்கள். மேலும் நாடாளுமன்றத்தில் நாகரிகம் இல்லாமல் தமிழக எம்பிக்களை விமர்சிக்கிறார்கள். இதற்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் வாய்ப்பு கிடைக்கும் போது தக்க பதிலடி கொடுப்பார்கள். அமலாக்கத்துறை சோதனையை திசை திருப்பவே மும்மொழி கொள்கை மற்றும் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தை திமுக கையில் எடுத்துள்ளதாகவும் கூறுவது தவறு என்றும், அமலாக்கத்துறையை அனுப்பியதே ஒன்றிய அரசுதானே, இதெல்லாம் 17-20 நாளாக நடக்கக்கூடிய விவகாரம். ஆனால் மும்மொழி கொள்கை, தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம், இது தொடர்பான ஆர்ப்பாட்டம் எல்லாம் அதற்கு முன்பு இருந்தே நடத்தி வருகிறோம். ஒன்றிய அரசு தான் திசை திருப்புவதற்கு அமலாக்கத்துறையை அனுப்புகிறார்கள். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் மற்ற மாநில முதலமைச்சர்கள், அங்குள்ள எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு தமிழக அரசு சார்பில் அழைப்பு கொடுக்கப்பட்டும் வருகிறது. மார்ச் 22ஆம் தேதி சென்னையில் மிகப்பெரிய ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது. அதற்கு பின் அடுத்த கட்ட முடிவு எடுக்கப்படும். மேலும் இவ்வாறு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கூறியுள்ளார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.